மோசேட்டு இதைத்தான் சொல்லி அனுப்புறாரு. நீ போய் சொல்லு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை நான் இந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போக போகிறேன். நீங்க படுகிற இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த ஏக்கம், இந்த எதிர்பார்ப்பு, இது அப்படியே அங்கே தேக்க நிலை அல்ல. அந்த தேக்க நிலை வேற நிலைக்கு கர்த்தர் மாற்றுவார். போதும், இதுவரைக்கும் நாம ஒரு தேக்க நிலையிலே இருந்துட்டோம். இதுவரைக்கும் ஒரு விதமான இப்படி ஆணி அடிச்ச மாதிரி இந்த பிரச்சனை என்னை விட்டு கடந்து போகாம அங்கேயே நிலை கொண்டு நிற்கிறது. சில நேரங்களில் வானிலை அறிக்கை வாசிப்போம். மழை காலத்துல 160 கிலோமீட்டருக்கு நடுவில் மையம் கொண்டுள்ளது, நிலையாக அங்கேயே நிற்கிறது. வடக்கவும் நகரில் தெற்கவும் நகரில் அது போல சில பிரச்சனை நம்மளை விட்டு மூவே ஆகாது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று இயேசு சொன்னது போல, சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்ம இது எங்கேயாவது ஒரு காத்தடிச்சு ஓரமாக கொண்டு போய், காற்று புயல் கரையை கடந்தது, நமக்கு கடக்கல, நமக்கு அங்கேயே நின்று தாண்டவம் ஆடுது. நம்மளையும் அந்த புயலுக்குள்ள தூக்கி போட்டு அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. அதான் சீஸ், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? எழுந்துச்சு, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த தேவன் இப்ப என்ன சொல்ல போறார்னா, நீங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டு சந்தோஷப்படுகிறவர் இல்ல, அவர் கப்பலின் அடித்தட்டில் எழுந்திருந்து சொல்வார். காற்றையும் கடலையும் பார்த்து, பிரச்சனையை பார்த்து, வேதனையை பார்த்து, வியாதியை பார்த்து சொல்கிறார், இறையாதே, அமைதலாயிரு.